ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லாம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 12 டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது டிப்ஸ்ன்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ. ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. நம்ம வந்து ஆயில் டிஸ்பென்சர் எப்படி வீட்லேயே பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் கிளாத் வச்சு முன்னெல்லாம் அம்மா காலத்திலலாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இது பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கிளாத் வந்து காட்டன் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ரேஷன் கடையில் கொடுப்பாங்க இல்லையா அந்த வேட்டி, அதுதான் எடுத்திருக்கேன். கீழே வந்து நான் 4 பீஸ் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கட்டமாக ஒரு பெரிய பீஸ், அதுக்குள்ளே வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக இன்னொரு பீஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் துணிகளை இந்த மாதிரி சுருட்டி உள்ளுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி கட்டிக்க போகிறேன். உங்களுக்கு பார்க்கையில் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ, உங்களுக்கு அதை பிடிச்சி ஹேண்டில் மாதிரி வச்சு நீங்கள் தேய்க்கிற லென்த் வேணுமோ ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா வேறு எக்ஸஸாக இருக்கிற அந்த பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நல்லா நூலை வச்சு சுற்றிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து நல்லா லென்த்தியாக இருந்துச்சுன்னா இந்த கை வந்து அந்த ஹீட் படாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த அளவுக்கு லென்த் வச்சுக்கிறேன். சேம் அதே நூலாலேயே இது மேலே இந்த மாதிரி சுற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம ஆயில் பாக்ஸுக்குள்ளார நம்ம போட்டு வச்சுக்கலாம். தோசை ஊற்றும் போது இதால் நம்ம ஆயில் தொட்டு தேய்ச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் தோசை ஊற்றினோன்னா தோசை நல்லா வரும். அப்போது எங்கள் அம்மா காலத்தில் எல்லாமே ஸோ இந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதை ஞாபகப்படுத்தி இதை எப்படி செய்யணும் அப்படின்ட்டு கேட்ட அந்த நண்பருக்கு ரொம்பவே நன்றி. இப்போ நானுமே இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன தான் நமக்கு 1000 வந்து நம்ம அமேசானில் வாங்கி வச்சுருந்தாலும் இது போல் வராது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மந்த்லி ஒரு முறை இந்த மாதிரி உங்களுக்கு அது கருத்து ரொம்ப இதாக போயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் தூக்கி போட்டுட்டு வேறு கூட செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான காட்டன் கிளாத்தில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எண்ணெயை தொட்டு அழகாக தேய்ச்சிட்டு தோசை ஊற்றணுன்னா அப்படியே பிளாட்டாக தோசை வந்து தூக்கிக்கிட்டு வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மேகி வந்து சாப்பிடக்கூடாது. என்றைக்காவது ஒரு நாள் டேஸ்ட்டுக்கு சாப்பிடும்போது ஸோ இந்த ஒரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வந்து இந்த மேகியோட மசாலா இதில் சேர்க்கும்போது ஒரு பாக்கெட்டாக கட் பண்ணி கொட்டிகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 3-4 பாக்கெட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் கொட்டிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒன்றா கட் பண்ணி கொட்டிகிட்டு இருந்தால் ரொம்பவே கடுப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த மாதிரி ஓம வாட்டர் எல்லாமே நம்ம வந்து வீட்டில் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அது வந்து ஒன்ஸ் நம்ம திறந்துட்டோம் அப்படின்னாக்கா என்ன தான் நம்ம கிரிப்பாக மூடி வச்சாலுமே அதில் இருக்கிற அந்த காரத்தன்மை குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி தான் 7up பெப்சி எதுவாக இருந்தாலுமே நம்ம ஒன்ஸ் திறந்துட்டோம் அப்படின்னாக்கா அதில் இருக்க கேஸ் போயிடும். ஸோ இது ரெண்டுக்குமே யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை எந்த மாதிரி ஓம வாட்டர் இல்லை 7up பாட்டில் எதை நீங்கள் மூடி வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் கிளிங் ரேப் இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி மூடி வைங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கேஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி காரத்தன்மை ஓம வாட்டர் அது எல்லாமே காரத்தன்மை அதிகமாக இருக்கும் இல்லையா, அது இருந்தால் தான் வந்து நல்லது. அது வந்து போயிடுச்சுன்னா சல்லுன்னு இருக்கும். அது போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வைங்க. எத்தனை நாள் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலுமே அதில் இருக்கிற காரத்தன்மை அப்படியே இருக்கும். உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்காது. நம்ம அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மூடுறதுனால நமக்கு வந்து ரொம்ப நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் கவுண்டர் டாப்பில் ஸோ எங்கேயுமே ஆயில் உங்களுக்கு சிந்து போச்சு, நம்மளை அறியாமல் தான் ஆயில் சிந்து போச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து அதை வந்து ஸ்பாஞ்சு வச்சு தொடச்சாலுமே சரி, இல்லை டிஷ்யூ வச்சு தொடச்சாலுமே சரி நமக்கு ரொம்ப வேலையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா உங்கள் கையில் என்ன மாவு கிடைக்குதோ, என்ன மாவாக இருந்தாலும் ஓகே. இப்போ எனக்கு வந்து ராகி மாவு கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடுங்க. அகைன் லைட்டாக நீங்கள் ஒரு டிஷ்யூவால் வைப் பண்ணிவிட்டு அது மேலே இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா எந்த இடம் எண்ணெய் ஊற்றின இடனே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுற வேலை மிச்சமாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல எண்ணெய் சிந்திச்சா அப்படிங்கிறதே தெரியல இல்லையா. ஸோ இந்த டிப்ஸை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து சில நேரங்களில் சமைச்சு முடித்த பாத்திரத்தை இந்த மாதிரி ரைஸு அந்த மாதிரி பால் உள்ள பாத்திரங்கள்லாம் அப்படியே நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா காஞ்சி போயிட்டு நம்மளால் ஸ்கப் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது
லைட்டாக டேப் வாட்டரில் அப்படியே காமிச்சிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கவித்தி வச்சுருங்க. கவித்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து அழகாக ஊறி போயிட்டு சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து வளர்க்கிடலாம். எந்த ஒரு பிடிச்சிக்கிட்டு எதுவுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுலேயே அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நான் ஸ்க்ரப் கொடுத்து தேய்ச்சாலுமே அந்த பேக் சைடில் அந்த கறி மாதிரி இருக்கிறது போகலை இல்லையா? இப்போ அதை நம்ம தேய்க்கிறதுக்கு ஒரு முட்டை தோல் எடுத்துக்கோங்க. அதை வந்து அதில் வச்சுட்டு ஸ்க்ரப்பராலேயே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தேய்ங்க. என்ன ஒரு மேஜிக் நடக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது போகாத அந்த கரை இந்த முட்டை தோல் எவ்வளோ அழகாக எடுக்குதுன்னு பாருங்கள். நான் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சதப்பெல்லாம் போகலை. நார்மலாக நான் வந்து டெய்லி வாஷ் பண்ணும்போது அந்த கரையை வந்து ஒரு பெருசாக கண்டுக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து முட்டைத்தோல் வச்சு தேய்க்கவும் எவ்வளோ அழகாக போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களோட குக்கரில் அப்புறம் வந்து பேனில் அது எல்லாமே பேக் சைடில் வந்து தோசை தவா எல்லாமே பேக் சைடில் இந்த மாதிரி டார்க் ஸ்டைன் இருக்கும் இல்லையா? அதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக கிளியர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என் குக்கரை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க. எப்போதுமே நம்ம வந்து கொத்தமல்லியை மட்டும் எடுத்துகிட்டு அதோட தண்டு பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாதீங்க. இந்த தண்டு பகுதியை வந்து நம்ம வந்து ஒன்று துவையல் அரைக்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரசம் தாளிக்கும் போது போடலாம். ரொம்பவே மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மல்லி சட்னி அரைக்கும் போது கூட இந்த தண்டு நீங்கள் வதக்கி அரைச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே வாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சில நேரங்களில் பிஸ்கட் இந்த மாதிரி ரஸ்க் அதெல்லாமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா சட்டுன்னு நமுத்து போயிடும். அந்த மாதிரி நமுத்து போன இந்த ரஸ்க்கை வந்து நம்ம எப்படி வந்து திரும்ப கிறிஸ்பியாக மாற்றுறது அப்படிங்கிற டிப் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பிஸ்கட் எப்படி நம்ம கிறிஸ்பியாக மாற்றுறது அப்படிங்கிற டிப்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இந்த மாதிரி நமுத்து போன ரஸ்க்கு எடுத்துக்கோங்க. தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலே அந்த நமுத்து போன அந்த ரஸ்க் எல்லாமே போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா ஒன் சைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு சைட் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக மாறிடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி கிறிஸ்பியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? சவுன்னு சவுத்து போய் இருந்த இந்த ரஸ்க் எவ்வளோ கிறிஸ்பியாக மாறிடுச்சுன்னு நீங்களும் இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் வந்து கிட்ஸுக்கு ஹெல்த்தியான ஒரு டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு தினமுமே ஒரு 2 பேரிச்சம்பழமாவது கொடுங்க. அது கூடயே சேர்த்து நான் ஒரு நட்ஸ் சொல்கிறேன். ஸோ அதையுமே சேர்த்து கொடுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரூட் இருக்கு இல்லையா? ஸோ அக்ரூட் சொல்லுவாங்க, வால்நட் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. என்னோடய பையனுக்கு வந்து அந்த அக்ரூட் தனியாக சாப்பிட்றது பிடிக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளார இதை வச்சுட்டு அவனுக்கு வந்து கொடுத்துருவேன். அந்த டேஸ்ட்டோடு சேர்த்து இதையுமே அவன் சாப்பிட்ருவான். ஒரு நாளைக்கு நீங்கள் இது 2 கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் குழந்தைங்களோட ஞாபக சக்தி ரொம்பவே அதிகரிக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எனர்ஜிக்காக எதோ ஹெல்த் ட்ரிங்க் எல்லாமே நம்ம வாங்கி கொடுப்போம் இல்லையா? ஸோ அது எல்லாமே கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நட்ஸ் ஐட்டம் அதெல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். வால்நட் கொடுக்க முடியல அப்படின்னாக்கா கூட நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஒரு 2 வேர்க்கடலை அளவுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா கூட ரொம்பவே ஹெல்த்தி. பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது கூட நம்ம அக்ரூட் சேர்த்து கொடுக்கும்போது அதோட எனர்ஜி டபுள் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு வந்து நம்ம தேய்க்கும் போது ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் தேய்ச்சி முடிச்சுட்டு எல்லா சப்பாத்தியுமே போட்டதுக்கப்புறம் இந்த மாவை நம்ம அப்படியே வெளியில் வச்சோன்னா ஒரு 2-3 நாளுக்குள்ளே அந்த மாவு அப்படியே மேல் சைடில் அப்படியே பூசணம் வச்ச மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்கிற மாவை க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அடுத்த முறை நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரியே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சாம்பார் வைக்கும்போது சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சாம்பார் வைக்க போகிறதுக்கு முன்னாடி பருப்பு வேக வைக்கும் போதே உங்களோட பருப்புக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு இருக்கு இல்லையா? அது வந்து துவரம் பருப்பு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம கழுவி அதுக்கப்புறம் பருப்பை வேக வச்சு சாம்பார் வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளோட சாம்பார் வந்து ரொம்பவே நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் ரொம்ப
ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டிப்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டிஐஒய் வேணுமா அப்படின்ட்டு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன். நம்ம வந்து கண்ணாடி டீப்பாக இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து காஃபி வச்சு குடிக்கும்போது அந்த கிளாஸ் டீப்பா மேலே இந்த ஹீட் வந்து படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் ஹோல்டர் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் மறக்காமல் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிப்ஸ் வீடியோவில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னை இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.